மலை உச்சியில் இருந்தால் கடவுள், மலை உச்சியில் இருந்தால் கடவுள். பார்ப்பதற்கு நான் கிளம்பினேன். சாமியை பார்க்க போற ஏதாவது எடுத்துட்டு போனாங்க. இருந்ததெல்லாம் முடிந்து கொண்டு நான் கிளம்பினேன். மலையடிவாரத்தில் மலைத்து போய் நின்றேன். ரொம்ப உயரமா இருந்துச்சு. இந்த மலையில் நான் ஏற முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏனென்றால் மலைக்கு போய் சாமியை பார்ப்பதற்கு பல வழிகள். அன்பு வழி, அமைதி வழி, ஆழ்ந்த தியான வழி, சாஸ்திர வழி, சம்பிரதாய வழி, மந்திர வழி, தந்திர வழி, கட்டண வழி, சுலப வழி, கடின வழி, சிபாரிசு வழி, துரித வழி, பொது வழி, பழைய வழி, புது வழி, நிறைய வழிகள் சாமியை பார்ப்பதற்கு. எல்லா பக்கமும் வழிகாட்டியில் இருக்கிறார்கள். ஒருவர் சொன்னார், மேல எல்லாம் நீங்க போக முடியாதுங்க, மூச்சு வாங்க உங்களுக்கு, சாதாரண விஷயமா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொன்னான், மேல போய் மட்டும் உனக்கு என்ன நல்லது நடக்க போகுது, பேசாம திரும்பி போகணும். இன்னொருத்தன் சொல்றான், சாமியாவது புதமாவும், மேல வெறும் கல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பி போங்க. பாதையை அடைத்தபடி பகுத்தறிவு பேசுறாங்க ஒருவன். மலைக்கு போறதா, சாமியை பார்க்கறதா, திரும்பி போறதா என்று குழம்பி நின்ற என்னிடம் கை நீட்டியது ஒரு பசித்த வயிறு. கடவுளுக்கு கொண்டு வந்ததை அந்த கைகளில் வைத்தேன். நீயும் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிற குரல் எனக்கு கேட்டது. என்னை நோக்கி நன்றியோடு நோக்கிய அந்த கண்களை பார்த்தேன். அந்த பூஞ்சை அடைந்த கண்களில் இருந்து புன்னகைத்தார் கடவுள். நான் கேட்டேன், சாமி நீங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் இங்கதான் இருக்கேன் என்று சாமி சொன்னார். அப்ப மேல இருக்கிறது யாரு? மேலையும் நான் தான் இருக்கிறேன் என்று சாமி சொன்னார். மேல வந்து அவங்களை பார்க்க முடியாதா? மேல வந்தால் நீ என்னை பார்க்கலாம், இங்க இருந்தாலும் என்னை நீ பார்க்கலாம் அப்படின்னாரு. எனக்கு புரியவில்லை கடவுளே என்றேன். இதில் புரிவதற்கு என்ன இருக்கிறது? உனக்கு மட்டும் நீ வாழ்கிறாய் என்றால் நீ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துதான் என்னை பார்க்க முடியும். பிறருக்காக நீ வாழ்கிறாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய். இதுதான் கடவுளுடைய வழி.